திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு அருணாச்சலேஸ்வரர் மலையில் இருந்து பாறை உருண்டு விழுந்ததில் 7 பேர் பலியான நிலையில் அதேபோன்று மீண்டும் ஒரு துயர சம்பவம் நிகழாத வண்ணம் ஆபத்தான நிலையில் உள்ள பெரிய பாறையை துளையிட்டு உடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். மேலும் விவரம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ளது அருணாச்சலேஸ்வரர் மலை. இந்த மலையானது 2668 அடி உயரத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி அன்று வடகிழக்கு பருவமழையில் தீவிரமடைந்து அந்த மலை சரிவானது இந்த பகுதியில் ஏற்பட்டது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து சுமார் ஒரு 40 அடி தூரத்தில் தான் ஒரு 40 டன் பாறையானது உருண்டு வந்து மண் சரிவு ஏற்பட்டு 5 குழந்தைகள் 2 பெரியவர்கள் என 7 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் இன்றும் இந்த பகுதி மக்களால் யாராலும் மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த பகுதியில் மலை சரிவில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த 100 அடி அந்த மலைச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து சுமார் ஒரு 40 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய வஉசி நகர் 5வது தெரு அடிவாரத்தில் மலையின் அடிவாரத்தில் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய 30 டன் எடை கொண்ட அந்த பாறையை துளையிடும் பணிகளானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த பாறைகள் துளையிடப்பட்டு நாளை கெமிக்கல் ஊற்றப்பட்டு இந்த பாறைகள் தகர்ப்பதற்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த பாறைகள் தகர்க்கும் போது பாறைகள் உருண்டு கீழே வராமல் இருப்பதற்காக அந்த இரும்பு கம்பிகள் தகடுகள் அமைக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் அடிவாரத்தில் இந்த பாறை உடைக்கும் இடத்தின் அருகில் இருக்கக்கூடிய மக்களை 2 நாட்களுக்கு மாற்று பகுதிகளுக்கு செல்லவும் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக இந்த பகுதி மக்கள் நம்மிடத்தில் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பணிகளானது சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் அந்த துளையிடும் பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.